Hi students, welcome to Number Tuition. 10th Max important sum பார்க்கலாம். Find the sum to n terms of the series 3 plus 3 3 plus 3 3 3 plus up to n terms. இப்போ பாருங்க சொல்யூஷன் பாருங்க. இப்போ நான் இதிலிருந்து 3 காமனாக எடுக்கிறேன். அப்போ 1 plus 11 plus 111 plus up to n terms வரும். ஏன்னா 3 காமனாக எடுத்துட்டா 1 1 தானே வரும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா multiply and divided by 9. அப்போ எப்படி எழுதலாம் 9 into 1 by 9 எழுதியிருக்கேன். இல்லை நீங்கள் 9 by 9 எழுதுனா கூட ஓகே தான். இப்போது 3 into 9 by 9 நீங்கள் இந்த டேர்ம்ஸ் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. 1 plus 11 plus 111 plus up to n termsன்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இந்த 9ஐ இந்த சைடு எடுத்துகிட்டு போகிறேன். அப்போ 3 by 9 இந்த மேலே இருக்க 9ஐ இன்சைட் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறேன். அப்போது 9 plus 99 plus 999 plus up to n termsன்னு வரும். இந்த 9ஆல் இந்த 3 டேர்மை மல்டிப்ளை பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இந்த 9 99 எல்லாம் நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறேன்னா 9 எப்படி எழுதலாம் 10 minus 1 எழுதலாமா, 99 100 minus 1 எழுதலாம், 999 எப்படி எழுதலாம் 1000 minus 1 எழுதலாம், ப்ளஸ் அப் டு n terms. மற்றதெல்லாம் நீங்கள் அப்படியே எழுதிக்க வேண்டியதான். இப்போ பாருங்கள், இந்த 10 100 1000 தனியாக ஸ்ப்ளிட் பண்ணுறேன். அப்புறம் இந்த 1 தனியாக எடுத்து எழுத போகிறேன். அப்போ 3 by 9 10 plus 100 plus 1000 plus up to n terms மைனஸ், ஏன்னா இங்கே மைனஸ் 1 தானே இருக்குது. அப்போ மைனஸ் 1 இன்டூ n terms. இந்த n termஸை இங்கேயும் எழுதணும். இப்போ நெக்ஸ்ட்டு 3 by 9 10 plus 100 plus 1000 plus up to n terms மைனஸ் 1 இன்டூ n என்ன ஆகும் மைனஸ் n வரும். அதை எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ இந்த டேர்ம் எப்படி இருக்குது, ஒரு ஜிபி டேர்ம் மாதிரி இருக்குங்களா. அப்போது ஏ என்னது 10, ஆர் எப்படி கண்டுபிடிக்கலாம் t2 by t1. அப்போது 100 by 10 எழுதலாமா. இப்போ ஃபார்முலா என்னது Sn equal to a into r power n minus 1 divided by r minus 1. r எப்படி இருக்குது greater than 1 இருக்குது. அப்போ இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். 3 by 9 கண்டிப்பாக எழுதணும். a என்ன r என்னன்றதை இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். 10 into 10 power n minus 1 divided by 10 minus 1 into minus 1 minus n. இந்த மைனஸ் n 3 by 9லாம் கண்டிப்பாக போடணும், மறந்துடக்கூடாது. இந்த ஃபார்முலாவோட நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி விட்டுறக்கூடாது. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் 3 by 9 10 by 10 minus 1 என்னது 9, அதனால் இங்கே 9 போட்டிருக்கேன். இந்த 10 power n minus 1 minus 9 அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ 3 1s are 3 3s are 9 கேன்சல் பண்ணியிருக்கேன். அப்போது 1 into 10 10 3 into 9 27. பேலன்ஸ் இருக்குது இந்த 10 power n minus 1 அப்படியே எழுதிக்கோங்க. மைனஸ் n இங்கே 3 இருக்குங்களா, அப்போது டிவைடட் பை 3 வரும். ஏன்னா இந்த 3 இதுக்கும் மல்டிப்ளை ஆகும், இதுக்கும் மல்டிப்ளை ஆகும். இவ்வளோ தான் ஆன்சர். தேங்க்யூ.